குறைவுபடும். எதிரிகள் முன் விருந்தொன்னை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறார். நிச்சயமா நான் இதை அனுபவித்திருக்கிறேன். எதிரிகள் முன்னால, சத்துருக்களுக்கு முன்பதாக தேவன் எங்களை உயர்த்தி வைத்த விதத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 2007-8 இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் நம்முடைய ஆஃபீஸ் இருந்தது. தாமனையெல்லாம் வந்திருக்காங்க. அந்த இடத்துல இருக்கும் பொழுது தெருவில் பைப்பு தண்ணி வரும். அந்த தண்ணியை நம்ம பிடிக்க போனால் ஒரு ஆப்போசிட்டில் ஒரு வீடு சண்டைக்கு வருவாங்க. ஆமாம், அவங்க ஓசு போட்டு எல்லாத்தையும் உறிஞ்சிருவாங்க. ஆனால் நாங்கள் பிடிக்கக்கூடாது. எங்களோட தேவையில்லாமல் சண்டை. ஆமாம், அவங்க உட்காந்துட்டு எங்கள் வீட்டையே பார்க்குறீங்கம்பாங்க. இங்கே இருக்கிறவங்களாம் கண் தெரியாதவங்க. கண் தெரியாதவங்களை பற்றி எங்கள் வீட்டையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பாகவும் இருக்கும், என்ன பதில் சொல்லணும்னு தெரியாது. ரொம்ப தொந்தரவு, டார்ச்சர் மேல டார்ச்சர். எங்களை எப்படியெல்லாம் வேதனைப்படுத்த முடியும்? ஜாதியை சொல்லி திட்டுறாங்க, ஊனத்தை சொல்லி திட்டுறாங்க. மாற்றுத்திறனாளி, அப்ப மாற்றுத்திறனாளின்னா பேர் வரல, அப்பெல்லாம் ஊனத்தை சொல்லி திட்டுறாங்க. ரொம்ப வேதனையா இருக்கு. ஜெபம் பண்ணோம், ரொம்ப ஜெபம் பண்ணோம். போய் ரொம்ப பொறுக்க முடியல, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே பிறகு அவங்களே வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. சரி, மன்னிப்பெல்லாம் கேட்டு போட்டோம், அது பெருசு இல்லை. மேட்ரு என்ன தெரியுமா? எங்களுக்கு எதிராக என்ன யார் பிரச்சனை பண்ணாங்களோ அவங்க ஆக்னஸுடைய அண்ணன் கல்யாணத்தில் வந்து உட்காந்துருக்காரு. இவன் என்ன செய்யறா? இட்லி பரிமாறுறா. அவரு சாப்பிட உட்காந்துருக்காரு. இட்லியை வச்ச உடனே அவர் இட்லியை பார்க்காரு, ஆளை பார்க்காரு. பார்த்தீங்களா? நம்மளை எவ்வளவு கேவலமா, எவ்வளவு இழிவா, எவ்வளவு ஏளனமா பேசினாலும் சத்துருக்களுக்கு முன்பதாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. இது ஒரு காரியம். நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது என்னுடைய பள்ளி முதல்வர் என் மேல ரொம்ப பகையா இருப்பார். என் மேல மட்டும் இல்லை, எங்க டீச்சர் மேல, எங்க கிளாஸ் டீச்சர்னாலே அதுக்கு அவருக்கு ஆகாது. இந்த 10th பிஏ அவருக்கு ஆகாது. ஆமா, அப்போ அவருக்கு ஒரு சில ஆசிரியர் இவங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்துடக்கூடாது, இந்த கிளாஸ் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்துடக்கூடாது, அவங்க நினைச்சதெல்லாம் வேற யாரையும் நினைச்சாங்க. என்னுடைய டியூஷன் டீச்சர் ஒரு அம்மா மாதிரி இருந்தவங்க, ஒரு லல்லி டீச்சர் ஒரு டீச்சர். அந்த டீச்சர் ஒரு டீச்சர் சொல்றாங்க, அதெல்லாம் இந்த பையன் தான் வெங்கடேஷ்ங்கிறவன் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவான், அந்த பிள்ளை தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவான். இந்த டீச்சர் வாயே திறக்கலை. அது மாதிரி என்னுடைய கிளாஸ் ஆசிரியர் புஷ்பன் டீச்சர், அவங்களும் வாயே திறக்கலை. ரிசல்ட் வருது, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அமல்ராஜ்னு வருது. ஹல்லேலூயா. எனக்கு ஆச்சரியம். சத்துருக்கள் முன்பதாக நான் தினம் போய் எழுச்சியோம்னா சாயங்காலம் ஸ்கூல் விட்ட உடனே எங்கள் டீச்சர் 4:45 டியூஷன் வைப்பாங்க, ஸ்பெஷல் கிளாஸ். அப்போ நான் ஸ்கூல் விட்ட உடனே நேராக போய் சர்ச்சில் போய், அந்த சர்ச்சு பூட்டியிருக்கோம், அந்த வாசலில் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவேன். இந்த வசனத்தை சொல்லி 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 ஜெபம் பண்ணுவேன். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம், நம்ம ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஒரு நாளும் ஜெபம் வீண் போவதே இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப வேதனை, எனக்கு ரொம்ப மன வேதனை. இந்த ஒரு வாரமா இந்த ஃப்ரண்ட்ல போட்டிருக்கிற ஷீட், அந்த இடம் எப்படிப்பட்டதாக இருந்தது? மாற்றுத்திறனாளிகளுக்காக அவங்க கூடி ஆராதனை பண்ணணும், அங்கே உட்கார்ந்து அவங்க சாப்பிடணும், வேற ஏறி வர முடியாதவங்க கீழே இருந்து இந்த ஆராதனையை கவனிக்கணும்னு சொல்லிதான் மிக சிரமத்தின் மத்தியில அந்த ஓடெல்லாம் போட்டோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட தினமும் காலையில ஒரு 4-5 கல், சாயங்காலம் ஒரு 4-5 கல்
தினமும் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பைபிள் வசனம் அழகாக சொல்லுகிறது, இடரல் வருவது அவசியம். ஐயா, துன்பம் வருவது அவசியம் தான். ஆனால் அது எவன் மூலம் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லும். இடரல் வருவது அவசியம் தான், கஷ்டம் ஒரு மனுஷனுக்கு வர்றது அவசியம் தான். ஆனா அது எவன் மூலம் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்றுதான் வேதம் சொல்லுது. நான் இங்கிருந்து சவுண்ட் விடுவேன், அது உங்களுக்கு நகைப்பாக தெரிகிறது. எனக்கு என்ன வேதனை தெரியுமா? ஐயோ, என் தேவன் கொடுத்த பணம் அல்லவா, என் தகப்பன் எனக்கு கொடுத்த பணம் அல்லவா, இந்த பணத்துல தான் இந்த ஷீட்டை போட்டிருக்கிறோம். இந்த ஷீட்டை கண்ட தூக்கி எறிவது என் இருதயத்தில் எறிவது போல இருக்கிறது. என் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார், எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏசப்பா எல்லாத்துக்கும் பொறுமையா இருப்பாங்க. நீ கல்ல தூக்கி எறியா, எரி. ஒரு லோடு கல்ல தூக்கி ஓட்டு மேல போட்டாலும் ஓடு உடையாது. ஏன்னா அது தேவன் கொடுத்தது. ஹல்லேலூயா, அது தேவன் கொடுத்தது. ரோட்ல வேணும்னே காரை நிறுத்தி வைக்க, நிறுத்து. நீ பெரிய சேசிபிய கூட நிறுத்து. ஆனா தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். நமக்கு எவ்வளவு மாற்றுத்திறனாளிகளுக்கு இடைஞ்சல் கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்தாலும் தேவன் நமக்கு முன்பதாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப சிரமப்படுறோம். இந்த இடத்துல நம்ம திருச்சபை ஆரம்பித்ததில் இருந்து நம்ம இதை மாடினேஷன் பண்ணதில் இருந்து நம்ம ரொம்ப ரொம்ப சிரமப்படுகிறோம். ஆனால் தேவன் நிச்சயமாக நமக்கு சொந்த இடத்தை தரப்போகிறார், சொந்த இடத்தை கொடுக்க போகிறார். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? ஏசப்பா, ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்ம ஏசப்பாவை நோக்கி பார்ப்போம். நம்ம ஏசப்பா ஒரு நாள் கைவிட மாட்டாருங்க. நம்ம தகப்பன் ஒரு நாள் கைவிட மாட்டாருங்க. ஆண்டவரே, நாங்க சுதந்திரமா உம்மை ஆராதனை செய்ய விரும்புகிறோம். நாங்க சுதந்திரமா உம்மை துதிக்க விரும்புகிறோம். ஐயா ஏசப்பா, எங்களுக்கு உதவி செய்ய மாட்டீரோ? என் தேவன் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டீரோ? என் ஆண்டவரே, நீங்க கிருபை செய்ய மாட்டீங்களா? என் ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை செய்ய மாட்டீங்களா ராஜா? ஆமென். ஆண்டவரே, சொந்த இடத்தை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே, சொந்த இடத்தை எங்களுக்கு தாங்க ராஜா. ஏசப்பா, சொந்த இடம் வேண்டும் ஆண்டவரே. இந்த இடத்துல ஐயா எங்களுக்கு ஆண்டவரே இடையூறு கொடுப்பவர்கள் பெருகி விட்டார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் இருக்கிற எது விரோதமாக மனிதர்கள் எழும்புகிறார்கள் ஆண்டவரே. அவர்களை மன்னியும், அவர்களை மனம் திரும்ப செய்கிறாங்க. அவர்களையும் தேவன் நேசிக்கிறீர் ஆண்டவரே, அவர்களையும் தேவன் நேசிக்கிறீர். கல்ல தூக்கி எறிகிறவர்களையும் நேசிக்கிறீர், காரை நிறுத்தி தொந்தரவு கொடுக்கிறவர்களையும் நேசிக்கிறீர் ஏசப்பா. ஆனால் உடைய பிள்ளைகள் சுதந்திரமாக ஆராதனை செய்வதற்கு எங்களுக்கு ஒரு சொந்த இடத்தை கொடுங்க தகப்பனே. அதில் ஆலயத்தை கட்டி கொடுங்க. மாற்றுத்திறனாளிகள் வேலை செய்து தன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவதற்கு ஆண்டவரே நீர், ஆண்டவரே தகப்பனே, ஒரு நல்ல இடத்தை கொடுங்க தகப்பனே. அவ்வாறு செய்வதற்காக ஸ்தோத்திரம். நீ கேட்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமான காரியத்தை நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறேன். அது உண்மை, அது சத்தியம் ஆண்டவரே. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று வேதம் சொல்லுகிறேன். அந்த வார்த்தை உண்மை என்பது நீங்க பதில் கொடுக்கிறவரையா எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளிலும் நமக்கு மதிய உணவு கொடுக்கிறவர்கள் ஐயா பாபு, அவருடைய பையன் அண்ணா, தம்பி பையன் சிவகுமார். சிவகுமாருடைய பிறந்த நாள் கடந்த 3 நாட்களுக்கு முன்பதாக முடிந்துவிட்டது. ஆனாலும் இந்த மக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு அருமையான அறுசுவை உணவை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஐயா பாபு அவர்களுக்காக அவங்க அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல், அந்த பிஏ நர்சிங் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவருடைய தம்பி ஒரு இன்ஜினியராக பெங்களூரில் இருக்கிறாங்க. அவங்க தான் இன்றைக்கி நமக்கு மதிய உணவு கொடுக்கிறார்கள். அவர்களுக்காக, அந்த குடும்பத்திற்காக நம்ம ஜெபிப்போம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளிலே இந்த மக்களுக்கு மதிய உணவு கொடுக்கிற ஐயா ஆண்டவரே பாபு ஐயாவுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய தம்பி மகன்
ஆண்டவரே சிவகுமாருக்கு ஸ்தோத்திரம். பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த மகனை தேவன் ஆசீர்வதிங்க. இன்னும் அநேகருக்கு அவர்கள் முன்மாதிரியாக ஆசீர்வாதமாக இருக்கிறதை உதவி செய்யும். பையனுடைய படிப்பு காரியங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே மகனை எல்லாம் தீங்கிற்கு விலக்கி மகனை இன்னும் ஆசீர்வதித்து ஆண்டவரே நல்ல உயர்வை கட்டளையிடுங்க. நீ தகப்பனார் செய்கிற ஏழைய தேவன் ஆசீர்வதியும். உங்கள் குடும்பத்தாரை ஆசீர்வதியும். ஆண்டவரே அந்த ஐயா பணியாற்றுகிற அந்த நர்சிங் காலேஜ், அமெரிக்கன் காலேஜ் நர்சிங் காலேஜ் பணியாற்றுகிறார்கள். அப்படி பணியை ஆசீர்வதியும். உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் நம்ம வேத வசனத்திற்குள்ளாக கடந்து போவோம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தை நிறைவேற்றார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே எழும்பி முன் வசனம். கர்த்தர் சொன்னபடியே தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றினார். தலைகளை தாழ்த்தி நம்ம ஏசப்பாவுடைய பாதபடியில அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தெய்வம், அவர் சொன்னதை செய்கிற தெய்வம். ஆண்டவரே நீ சொன்னதை செய்கிற தெய்வம் அல்லவா? இன்று என்னுடைய வாழ்க்கையிலே சொன்னதை செய்யும் அப்படின்னு நம்ம ஒப்புக் கொடுப்போம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம்போ நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வளைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வளைந்திடுமே. ஒரு பிள்வன் கையில் கொடுக்கப்பட்ட களிமண்ணை போல நாங்கள் உடைய கரங்களில் இருக்கிறோம். உடைய கரங்களில் நாங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். நீர் எங்களை வளைந்து கொள்ளுங்க தகப்பனே, நீர் எங்களை வளைந்து கொள்ளுங்க. உம்முடைய சித்தப்படி, உம்முடைய விருப்பத்தின்படி நீர் வளைந்து கொள்ளுங்க ராஜா. ஏசப்பா நீர் வளைந்து கொள்ளுங்க. உடைய கரங்களை கொடுக்கிறோம். எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைபடுங்க, எங்களுக்கு வேத வசனங்களை கற்றுக் கொடுங்கப்பா. எதில் குறை உள்ளவர்களாக இருக்கிறோம், எதில் பின்தங்கியவர்களாக இருக்கிறோம் என்பதை தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க தகப்பனே. உனக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசும், எங்களோடு இடைபடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் ஒரு அருமையான ஒரு வார்த்தை. திடீர்னு ஆண்டனி தான் எனக்கு மெசேஜ் கொடுக்குறதா சொல்லி அவருக்கு ஒரு அவசர ஒரு காரியம், சர்ச்சு நடத்துகிற இடத்துல ஒரு டெத்து, அதனால் அங்கே சென்று விட்டான். அப்பொழுது தேவன் என்னோடு பேசின காரியம், தேவன் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். 1 ராஜாக்கள் 8:20 பார்க்கிறோம். சாலமோனுடைய வாழ்க்கையில தேவன் சொன்னதை நிறைவேற்றினார். தாவீது ராஜாவை குறித்து ஏற்கனவே நான் உங்களோடு பேசியிருக்கிறேன். ஆனாலும் சிலருக்கு அது தெரியாமல் இருக்கலாம். தாவீது ராஜா ஈசாயினுடைய குடும்பத்தை சார்ந்தவன். தாவீதுடைய அப்பா ஈசா, அவருடைய 8வது மகன் தான் யாரு? தாவீது. 8வது மகன் என்று ஒதுக்கினாலும் கூட
தேவன் இஸ்ரவேல் ராஜாவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக தேவன் உயர்த்துகிறார். ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதுவை தேவன் ராஜாவாக உயர்த்துகிறார். தேவனுக்கு பிரியமானவன் என்று வேதம் சொல்கிறது. தேவனுக்கு பிரியமான மகன் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். அப்பொழுதுதான் சொல்லுகிறார், அந்த ஆலயத்தை நீ அல்ல, உன்னுடைய குமாரன் கட்டுவார். உன்னுடைய குமாரன் கட்டுவார். யார் அவருடைய குமாரன்? சாலமோன் ராஜா. அதான் சொல்லுகிறார், சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்த பிறகு சொல்கிறார், தேவன் சொன்னதை நிறைவேற்றினார். 1 நாளாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். 1 நாளாகமம் 28:5-6. அடுத்த வாசகம். எனக்கு அநேக குமாரை தந்திருக்கிறார். ஆனாலும் இஸ்ரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜ்யபாரத்தை சிங்காசனத்திலே உட்கார்வதற்கு அவர் என்னுடைய எல்லா குமாரிலும் குமாரனாகிய சாலமோனை தெரிந்து கொண்டார். எஸ், எல்லா குமாரனிலும் யாரை தெரிந்து கொண்டார்? சாலமோனை தெரிந்து கொண்டார். ஏசப்பாவுக்கு தெரியும், ஆண்டவருக்கு எல்லாமே தெரியுங்க. ஏன்னா உங்களை என்னையும் கற்பத்திலே உருவாவதற்கு முன்னமே, அதை விட அட்வான்ஸா சொல்லணும்னா உலக தோற்றத்திற்கு முன்னமே உங்களை நினை தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இது ஏதோ எதர்ச்சியா நடந்தது அல்ல. இன்னைக்கு நீங்களும் நானும் மாற்றுத்திறனாளிகளாக இருப்பது திடீரென்று வரல. ஏசப்பா இதெல்லாம் முன்குறிச்சிட்டாங்க. முன்குறித்ததுனால இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளாக ஆக்கப்பட்டிருந்தாலும், நம்ம மாற்றுத்திறனாளிகளாக இந்த உலகத்தில் பிறந்திருந்தாலும், ஆண்டவரை ஆராதனை செய்வதற்கு இந்த இடத்துல கூடி வந்திருக்கோம். பாத்தீங்களா? ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் படித்த பள்ளிக்கூடம் பார்வையற்ற பள்ளிக்கூடமா இருக்கு. ஆனா படித்துட்டு வந்த பிறகு இப்படிப்பட்ட வாய்ப்பெல்லாம் எனக்கு கொடுக்கப்படலை. இப்படியெல்லாம் எங்கேயும் நம்ம பண்ணல. ஆனா ஏசப்பா இந்த கோவில்பட்டி பட்டணத்துல ஒரு அழகான இடத்தை கொடுத்து, இங்க உட்கார்ந்து இருக்கும்போது கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். பிஃபோர் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி, ஒரு 2021 21 ஜூன்ல போட்டோம். அந்த 20 பார்க்கும் பொழுது இந்த இடம் 21 மே வர பாருங்களேன் எப்படி இருந்தது. அப்படியே வெயிலா இருக்குது இடம், வெயிலா இருக்கு. நான் கொஞ்சம் கூட யோசிக்கலைங்க, இந்த இடத்துல இப்படி ஒரு நம்ம கூடாரம் போடுவோம், நம்ம சர்ச் நடத்துவோம்னு கொஞ்சம் கூட நாங்க நினைத்து பார்க்கவே இல்லை. ஆனா ஏசப்பா 21 தான் அந்த இடத்தை எடுக்கிறாரு, அது உறுதி பண்றாரு. எப்ப அதுவும் 20 கொரோனா முடிஞ்சு நம்ம பிரேயர் நடத்துறோம். ஒரு இடத்துல ஒரு பேப்டிஸ்ட் திருச்சபையில பிரேயர் நடத்தணும். அந்த பேப்டிஸ்ட் திருச்சபையில கொஞ்சம் அப்படியே பிரேயர் நடத்தும் பொழுது, நம்ம எங்கெல்லாம் பிரேயர் நடத்தணுமோ அந்த இடம் இன்னைக்கு ஓடு போட்ட இடமெல்லாம் சென்டிங்கா மாறிடுச்சு. ஹல்லேலூயா. ஆமா, நம்ம மக்கள் எங்கெல்லாம் போய் பிரேயர் பண்ணிட்டு கையை தூக்கி அங்கே ஜெபம் பண்ண சொல்லுவோம். எல்லாம் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, இது பழைய கட்டிடமா இருக்கப்பா, இதை புதுப்பிக்கணும், இங்கே ஷீட்டெல்லாம் இருக்குது, இந்த ஓடெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோம். ஏசப்பா ஜெபத்தை கேட்டாங்க. அந்த ஓட்டெல்லாம் ஆண்டவர் தூக்கி போட்டாரு. இன்னைக்கு கட்டடம் புதுசாக கட்டி சென்டிங் எல்லாம் போட்டு அருமையாக என்ன இடமா மாறிட்டு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் எப்படி மாற்றுத்திறனாளிகள் கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க. மாற்றுத்திறனாளி வந்து அந்த இடம் அசிங்கமாயிடும். டீ கொட்டுவான், சோற சிந்துவான், அப்போ அந்த இடம் அசிங்கமாயிடுமா? ஐயா, நான் பார்த்தேன் ஏசப்பா,
என்னை ரொம்ப வேதனைப்படுத்திட்டாங்கப்பா. அந்த குப்பையெல்லாம் வேணுன்னே கூட்டி வச்சு நாங்கள் போகிற வரை காட்டினாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. அதோடு நான் முடிவு பண்ணிட்டேன், நான் மந்த்லி ப்ரேயர் கூட நடத்த மாட்டேன்பா. நீங்கள் என்னைக்கு இடம் கொடுக்கீங்களோ அப்போ தான் நடத்துவேன். நீங்கள் எப்போ எனக்கு இந்த மாடியில் ஷெட்டு போட்டு தாரீங்களோ அப்போ தான் நடத்துவேன். ஹல்லேலூயா. ஏசப்பா ஜெபத்தை கேட்டாங்க. முதல்ல இந்த ஷெட்டை மட்டும்தான் மேலே போட்டோம், சுற்றி போடலை. இந்த இதை மட்டும் போட்டோம். ஒரே ஒரு ஜெபம் நடத்தணும். அப்போ சேர் இல்லைன்னு வருத்தப்பட்டோம். உடனே ராபர்ட் சார் சேர் வாங்கி கொடுத்தாங்க. அந்த சேரை 40 சேர் நான் தான் கீழேருந்து மேலே தூக்கிட்டு வருவேன். நான் ஒரு ஆள் கீழேருந்து அத்தனை சேரை மேலே தூக்கிட்டு வருவேன். ப்ரேயர் முடிஞ்சு நம்ம அந்த மளிகை கடைக்காரங்களாம் வருவாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணி கீழே இறக்கிடுவாங்க. பார்த்தேன், 2 முறை பார்த்தேன். 3ஆவது முறை சேர் எல்லாம் மேலேயே கிடக்கட்டும், எந்த விதத்துக்கு சேர் கீழே போகக்கூடாது. எல்லாம் மறைக்கலையே, பரவாயில்ல அப்படியே இருக்கட்டும், சேர் போனா போட்டு. ஏசப்பா எனக்கு இந்த இடத்தை சுற்றிலும் நீங்க தான் மறைச்சு கொடுக்கணும். நான் இது சேர கீழே கொண்டு போக மாட்டேன். ஆண்டவர் பார்த்தாரு, இவர் ரொம்ப பிடிவாதமா இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சாரு, சுற்றிலும் இந்த ஷெட்டெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. நம்ம விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுவார். ஆனால் அவர் சொன்னதை நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோமா? ஹல்லேலூயா. ஐயா, என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு மோசமாக இருக்கிறதே, என்னுடைய சூழ்நிலை ஏற்குமகளாக இருக்கிறதே, அது நடைபெற வாய்ப்பே இல்லையே என்கிறதான சந்தேக உணர்வோடு நம்ம பார்க்கவே கூடாது. எனக்கு அந்த சந்தேகம் வரல. ஆமா, ஆனா நான் விசுவாசத்தோட தேவன்கிட்ட நின்றுட்டேன். நீங்க எனக்கு செட்டை போட்டு கொடுத்தா நான் மாசம் மாசம் பிரேயர் நடத்துறேன், இல்லைன்னா நான் நடத்தலை. செட்டை போட்டாரு, அதே மாதிரி சேரை கொடுத்தாரு. இனி நான் அந்த சேரை கீழே கொண்டு போக மாட்டேன், எனக்கு இதை சுற்றிலும் மறைத்து கொடுங்க, அது வர சேர் இங்கே தான் கிடக்கும். ஆமாம், பிடிவாதமாக நின்னேன். ஆண்டவர் டிசம்பர் மாதத்துக்குள்ள எல்லா வேலையும் முடித்தார். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கணுங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், நான் சொன்னதை செய்வேன். ஏன்னா அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனு புத்திரன் அல்ல. ஆபிரகாம் ஆதியாகமம் 28:15 வாசிங்க. ஆதியாகமம் 28:15. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்வளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த தேவன் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை கைபிடித்து கரம் பிடித்து நீ அனாதையாய் அடைந்த பொழுது கூட, நீ அனைவராலும் தள்ளிவிட்ட பொழுது கூட, ஒதுக்கிவிடப்பட்ட பொழுது கூட, தூக்கி எறியப்பட்ட பொழுது கூட உன்னை கைவிடாத தேவன், நான் உன்னோடு இருந்து உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் அளவு நான் கூடயே இருப்பேன் சொல்றேன். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லையே, என்னை ஆற்றுவதற்கு தேற்றுவதற்கு யாரும் இல்லையே, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்லை, என்கிட்ட ஒரு வார்த்தை ஆறுதலா பேசுறதுக்கு யாரும் இல்லை, என்கிட்ட ஒரு அன்பா பேசுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா பேசுறதுக்கு ஏசப்பா இருக்கிறார். சில நேரம் சோர்வடைந்த நேரம் எல்லாம் எனக்கு உண்டு.
சோர்வாகிற நாட்கள் உண்டு. நீங்க நினைக்கலாம் அமல்ராஜுக்கு என்ன கவலை. சில நேரம் வரும், ஆனால் தேவன் அன்னைக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்துருவார். ஆமா, நீ உட்காந்துட்டு புலம்புறத விட தூங்கி எடுத்தா ஃப்ரெஷ்ஷாக வந்துடு, எல்லாம் மாறி. நம்ம புலம்பிக்கிட்டே இருக்கிறதுனால எதுவுமே நடக்கிறது இல்லைங்க, எதுவுமே நடக்க போவது இல்லை. ஆனால் ஏசப்பாட்டை ஒப்பு கொடுக்கணும், ஏசப்பாட்டை ஒப்பு கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கு, எல்லாருடைய வாழ்க்கையிலும் பொருளாதார நெருக்கடி இருக்கிறது, எல்லாருடைய வாழ்க்கையிலும் கடன் பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் இவையெல்லாம் எப்பொழுது மாறும்? செத்து போன கற்பத்தையை உயிர் பெறச் செய்து குழந்தையை வைத்து குழந்தையை பெறச் செய்த தேவன் அல்லவா நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. சாராளுக்கு குழந்தை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை, உன் கற்பம் செத்து விட்டது என்றார்கள். ஆனால் அதிலே தேவன் குழந்தையை கொடுத்து அதில் இருந்து சந்ததியை பெருக பண்ணினாரே, அதை விட மேலான அற்புதம் எங்கங்க இருக்குது? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆபிரகாம் சந்ததி தான் நீங்களும் நானும். ஆபிரகாமுடைய சந்ததியாக நீங்களும் நானும் இன்று இருந்து கொண்டிருக்கிறோம். அவர் பொய் சொல்லுவதற்கு மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டாருங்க, அவருக்கு பொய் சொல்ல தெரியாது. கடவுள் பொய் சொல்ல மாட்டார், மனுஷன் 1000 பொய் சொல்லுவான். ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 100 பொய், அந்த 100 பொய்யை மறைக்கிறதுக்கு 1000 பொய். இது பொய்யான உலகம். நான் உங்ககிட்ட உண்மையான அன்பு வச்சிருக்கேன்மா, அங்க அன்பு இருக்காது, அம்புதான். அந்த அம்பு எப்ப நம்ம மேல எய்யப்படும் என்று தெரியும். அது கள்ளத்தனமான அன்பு. ஆனா ஏசப்பா மட்டும்தான் நம்ம மேல உண்மையான அன்பை வைக்க முடியும். இன்னைக்கு நீங்களும் நானும் அன்பு இல்லாம இருக்கலாம். ஐயோ, என்கிட்ட அமர்ந்து என்கிட்ட பேசுறதுக்கு யாரும் இல்லை. இன்னைக்கு கவலைப்படாதுங்க, இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட பேசுவாங்க, இன்னைக்கு ஏசப்பா உங்களோடு பேசுவாங்க. ஒன்றையும் நினைத்து கவலைப்படாது, எதையும் நினைத்து கவலைப்படாது. இன்னைக்கு உங்க கூடயே ஏசப்பா வருவாங்க. என் வாழ்க்கையில ஐயோ இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். என் கண்பான சகோதரி சகோதரி, நீ கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை. யோபு 42:2 சொன்னது போல, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஒரு நாள் தடைபடாதுங்க, தடைபடாது. இல்லாதவைகளை உருவாக்குகிறவர் நம்முடைய தேவன். இருக்கிறவைகளை அல்ல, இல்லாதவை. சென்னையில போய் இப்போ மே மாத ஊழியத்திற்கு சென்னை சென்றிருந்தேன். தரங்கம்பாடியிலிருந்து சென்னை போயிருந்தேன். அங்கே தங்குவதற்கு என்னுடைய அண்ணன் சுனிலன் ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஆனால் தங்கியிருந்த இடத்துல அதை கவனித்து கொண்டிருந்தனுடைய சரி. ஆமாம், அப்போ அந்த இடத்த விட்டு நான் மாறணும். அப்போ மாற வேண்டும் என்று இருக்கும் பொழுது என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. ஒரே ஒரு ஃபோன் தான் நான் அடித்தேன், ஜோம் பண்ணிட்டு. ஒரு ஊழியர், நாங்கள் தங்கியிருந்தவங்களை கூட ஏசி இல்லைங்க, ஒரு ஊழியர் உடனடியாக வாருங்கள் என்றார். உடனடியாக போனோம். அங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் போனோம். நல்ல ஒரு அழகான ஏசி அறை. அப்போ தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த ஏசியெல்லாம் செட் பண்ணி ஊழியக்காரங்க தங்குறதுக்குன்னு வச்சுருந்தாங்க. ஆண்டவர் எங்கேயோ போன இடத்துல அவர் பிள்ளைகளுக்கு, அவர் ஊழியக்கார பிள்ளைகளுக்கு ஏசப்பா தங்குறதுக்கு எப்படியெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்களே, அனாதையை விட மாட்டாருங்க. ஒரு நாள் ஏசப்பா நம்மளை அனாதையை விட மாட்டார். இந்த உலகம் நம்மளை நக்கலா சிரிக்கும். நான் பார்த்துருக்கேன். இந்த காரை போய் எடுங்க அப்படின்னா என்னை பார்த்து நக்கலா சிரிச்சாங்க. நான் சொல்லலை, ஆனால் அந்த ஆப்பிள் சொல்லிட்டு இருக்க ஏசப்பாட்ட சொல்லணும். நக்கலா சிரித்தவுடைய நிலைமையெல்லாம் நான் பார்த்துட்டேன். நக்கலா
சிரித்தவனுடைய நிலைமையெல்லாம் நான் பார்த்துட்டேன். நான் படித்த கல்லூரியில லீவ் போட்டிருந்தேன். என்னைய அந்த ஹெச்ஓடி என்னமோ சொல்லு, அவன் பிராடுக்கு, அவன் பொய் சொல்லுவாங்க, அவன் நிறைய சொல்லுச்சு. கடைசியில ஒரு சில நாட்கள் கழித்து அந்த ஹெச்ஓடிக்கு கொஞ்சம் உதவி செய்யணும்னு சொல்லி என்கிட்ட ஃபோன் வரும். ஹல்லேலூயா. அந்த ஹெச்ஓடிக்கு உதவி செய்யுங்க, அவங்க ட்ரஸ்ட்ல இருந்து உங்களுக்கு உதவி, நீங்க அந்த எங்க அம்மாட்ட சொல்லி உதவி வாங்கி கொடுங்க, உங்க ட்ரஸ்ட்ல இருந்து உதவி செய்யுங்க அப்படின்னு என்கிட்ட ஃபோன் பண்றாங்க. அந்த கல்லூரி பிரின்சிபல் தான் போய் 1 மாசத்துக்கு முன்னால கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த கல்லூரி பிரின்சிபல் என்கிட்ட உதவி கேட்கிறேன். பார்த்தீங்களா? அதுக்கு தான் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் உணர்ந்தது, யாரையுமே நான் தாழ்மையாக எண்ணவே மாட்டேன், ஏளனமாக நினைக்கவே மாட்டேன். என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டது எல்லோரிடத்திலும் தேவன் ஒரு திறமையை வைத்திருக்கிறார். எல்லோரிடத்திலும் தேவன் ஒரு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம அதை பயன்படுத்தலாம், அவ்வளவுதான். ஒவ்வொரு இடத்திலும் ஒரு டேலண்ட் இருக்கிறது இன்னைக்கு. அதனாலதான் நம்ம மாற்றுத்திறனாளியா இருந்தா கூட நம்ம யாரையும் ஏழணும். இந்த புதுக்கோட்டையில இருந்து ஒரு ஐயா வந்திருக்காங்க, சொக்கலிங்கம் ஒரு ஐயா. அவங்க என்ன படிச்சிருக்காங்க தெரியுமா? பிஎஸ்சி சுவாலஜி. ஆமா, இங்கிலீஷ் அருமையா பேசுவார். அவர் பிளைண்டு இல்லையா? பாருங்க, அப்போ ஆண்டவர் அவர்களுக்குள்ளே ஒரு திறமை வைத்திருக்கு. யாரையுமே எந்த விதத்திலும் ஏளனமாக இருந்தாங்க. ஏசப்பா உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. அது இருக்கிற இடத்துல முடிஞ்சவங்க எழுந்துக்கோங்க, முடியாதவங்க உட்கார்ந்துக்கோங்க. அப்படியே நம்ம ஏசப்பாட்ட கேட்க போகிறோம், ஏசப்பாட்ட பேச போகிறோம். ஏசப்பா, நீ சொன்னதை செய்கிற தேவன் அல்லவா? எனக்கு தெரியாது, உங்க கஷ்டங்கள் எனக்கு தெரியாதுங்க. நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏசப்பா உங்க நிலையை அறிந்திருக்கிறார், உங்க நிலைமையை புரிந்திருக்கிறார். அவன் நம்ம ஒரு தாயை போல தேற்றுகிற தெய்வம், ஒரு தகப்பனை போல நம்ம சுமக்கிற தெய்வம். அவர் இன்னைக்கு நம்ம தேற்றுகிறார், நம்மை தாங்குகிறார், நம்மை தூக்கி சுமக்கிறார், நம்மளை தப்புவிக்கிறார். அப்படியே ஏசப்பாட்ட ஒப்பு கொடுப்போமா? நீங்க கேளுங்க. நீங்க வாயை திறந்து கேட்கும் பொழுது ஏசப்பா நம்ம விட்டு போக மாட்டாருங்க. ஏசப்பா ஒரு நாள் நம்மளை விட மாட்டாருங்க. ஆண்டவரே, என்னை விட்டு போகாத தெய்வம், என்னை விட்டு போகாத தெய்வம். ஆண்டவரே, நாங்கள் இந்த நிலைமையில இருக்கிறேன்னு சொல்லுங்க. நீங்க ஒப்புக்கொடுங்க. நீங்க ஒப்புக்கொடுக்கும் பொழுது ஏசப்பா பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஐயோ, என் மகன் என்கிட்ட பேசுறான், என் மகன் என்கிட்ட கேட்கிறான், நான் கொடுக்கணும், நான் அவனுக்கு அதை செய்யணும். நீங்க உங்க கிட்ட வந்து நிற்கிறாருங்க, நீங்க ஒரு நாள் கைவிடாததே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் எங்களை தேற்றுகிற தெய்வம். ஆண்டவரே, எங்களை சுமக்கிற தெய்வம். இந்த தேவைகளை எல்லாம் சொன்னீங்க. இந்த பிள்ளைகளுடைய விருப்பங்கள் நிறைவேற்றப்படட்டும், எண்ணங்கள் நிறைவேற்றப்படட்டும்.
இந்த ஊழியர்களுக்காக கொடுக்கிற ஜெபிக்கிற உழைக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவர்கள் செய்கிற தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவர்கள் செய்கிற பணிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஐயா, தூத்துக்குடியில் நடைபெறுகிற ஊழியங்கள், தஞ்சாவூரில் நடைபெறுகிற ஊழியங்கள், ஆண்டவரே தகப்பனே கோவில்பட்டியிலே நடைபெறுகிற ஊழியங்களை ஆசீர்வதி. குறிப்பாக இந்த வாரத்துக்கு ஆண்டவரே சனிக்கிழமை நடைபெறுகிற உபவாச கூட்டத்திற்காக ஸ்தோத்திரம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லோரும் கலந்து கொள்ளட்டும், கூடி ஜெபிக்கட்டும். ஜெபத்திற்கு விரோதமாய் போராடுகிற அந்த காலக்கிரியர்கள் மனமண்டல ஆவியெல்லாம் செயலிழந்து போகட்டும். பிசாசி நாசமோச சாப பாவ தந்திரங்கள், மனிதனுடைய வன்கண்கள், எருட்சலின் பொல்லாத பராமியின் கண்கள், வஞ்சக சூழ்ச்சினாவிகள், இருமாப்பு நிர்விசார எருட்சலின் ஆவிகள் எல்லாம் செயலிழந்து போகட்டும். உங்க நாமம் மாத்திரம் மைமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அவருடைய அன்பும் பரிசுத்தாவிலே ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் என்னைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். அது அவங்க மேலே வர